அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ஆண்கள் வந்து ஜமாத் தொழுகை வந்து நம்ம 5 வேளையும் வந்து நம்ம தொழுகிறோம். அப்போ ஜமாத் தொழுகை வந்து தௌஹீத் பள்ளியில் தான் வந்து தொழுகணும் அப்படின்னு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் காட்டினபடி நம்ம எந்த பள்ளி அந்த அமைப்பில் இருக்குதோ அங்கே தான் நம்ம தொழுகணும் அப்படின்னு. இப்போ வெளிப்பள்ளியை பொறுத்தவரையும் எப்படின்னா, அல்லாஹ் அந்த சூரத்துல் தௌபாவில் சொல்லியிருக்கான் அந்த 4 கண்டிஷன் படி. அதுபடி இல்லாமல் இப்போ மற்ற பள்ளியில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா சிறுக்கு வைக்கிறது, இணை வைப்பு, அப்படி இல்லாத பள்ளிகளில் நம்ம தொழுகலாமா? தொழுகிறதுனா ஃபஸ்ட்டு எப்படின்னா, ஜமாத் தொழுகைனா இமாமோட கண்டிஷனை எப்படி பார்க்குறது? இப்போ மார்க்கத்தில் எப்படி இருக்குன்னா, துருவி ஆராய வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதன் அடிப்படையில் நம்மளுக்கு கண்ணுக்கு எதிராகவே தெரியும் மற்ற இமாம்களோட நிலைகள்லாம் எப்படி. அந்த பள்ளியில் வந்து ரசூல்லாவுக்கு எதிராக ரசூல்லாவை புகழ்கிறது, அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கு எதிராகவும் நடக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பள்ளியில் இல்லாத இடத்துல தொழுகலாமா? இப்போ நம்ம எப்படின்னா, ரெண்டாவது என்னென்னா, இப்போ நம்ம நோன்புக்கு வந்து இமாமை நம்ம கூப்பிட்றோம், பள்ளியில் தொழுவ வைக்க முடியல. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, மதர்சாலேருந்து இமாமை கூப்பிட்டு வச்சு தான் நம்ம இரவு தொழுகை இந்த மாதிரி இதெல்லாம் தொழுவ வைக்கிறோம். அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ அந்த இமாமோட கண்டிஷன் என்ன இருக்கும், அவருடைய நிலை, அவர் எப்படி இருப்பார்? அந்த 1 மாதத்துக்கு மட்டும்தான் அவர் அல்லாவுடைய தூதரும் இணை வைப்பு சிறுக்கு அப்படிலாம் பார்க்க முடியுமா, இல்லை அவரை துருவி ஆராயக்கூடாதா எப்படி அப்படிங்கிறது தெளிவாக கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. வெளியில் வந்து மற்ற வக்து வெளிப்பள்ளியில் தொழுகலாமா தொழுகக்கூடாதா? சகோதரர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னோம்னா, தௌஹீது பள்ளிகளில் மட்டும்தான் தொழ வேண்டுமா, அல்லது இணை வைப்பு காரியங்கள் நடைபெறக்கூடிய பள்ளிகள்லையும் நாம் தொழலாமா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க. அதைத் தொடர்ந்து நபிகள் நாயகத்தை வரம்பு மீறி நபிகள் நாயகத்தை புகழ்வது தவறு கிடையாது. நாம் எல்லாருமே நபிகள் நாயகத்தை புகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். நபிகள் நாயகத்தை வரம்பு மீறி போகக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய பள்ளிகளில் போய் தொழலாமா, அதுபோன்று ஒருவர் இணை வைக்கிறாரா இல்லையா என்பதை துருவி ஆராய வேண்டுமா, அதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது என்பது போன்ற பல கேள்விகளை ஒரே கேள்வியாக செய்திருக்கின்றாங்க, கேட்டிருக்காங்க. பொதுவாக நமக்கு இந்த கேள்விகள் அனைத்திற்கும் மார்க்கம் நமக்கு தெளிவான பதிலை சொல்லி இருக்குது. நாம் எந்த பள்ளியில் போய் தொழுதால் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தெளிவாக செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாம் தொழுகைக்கு எப்படி அந்த நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு எப்படி உது அவசியமோ அதுபோன்று நாம் தொழக்கூடிய இடங்களும் அதற்கு தகுதியான ஒரு இடமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒரு ஆள் உது செய்யாமல் ரொம்ப அழகாக குரானை ஓதி ருக்கு சுஜூத் எல்லாத்தையும் நிறுத்தி என்ன செய்கிறாரு, அழகாக தொழுகிறார். இவர் எவ்வளவு ரக்காத்துகள் தொழுதாலும் எவ்வளவு அற்புதமாக தொழுதாலும் ஒது இல்லை என்று சொன்னால் அந்த தொழுகை என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எத்தகைய பள்ளிவாசல்களில் தொழ வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். திருமறை குரானில் 9வது அத்தியாயத்தில் 107, 108, 109 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் கூறுகின்றான். ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸால தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்குவன் தக்குமஃபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் தீயவர்கள் தீய சில நோக்கங்களுக்காக ஒரு பள்ளிவாசல் என்ன செய்கிறார்கள், எழுப்புகிறார்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க என்னென்ன தீய நோக்கங்களுக்காக பள்ளிகளை எழுப்பினார்கள் என்பதை குறிப்பிட்டுவிட்டு அவர்கள் தீய நோக்கத்திற்காக எழுப்பிய பள்ளியில் தொழக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்து விடுகின்றான். தடுத்துவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தகைய பள்ளியில் தொழ வேண்டும் என்பதை அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான். ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸால தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்குவன் தக்குமஃபி. எந்த பள்ளிவாசல் ஆரம்ப நாளிலிருந்து இறையச்சத்தின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ, அடித்தளமிடப்பட்டிருக்கிறதோ, அந்த பள்ளிவாசல் தான் நீர் தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதை தொடர்ந்து அதை நாம் கண்டுபிடிப்பதற்குரிய ஒரு அடையாளத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்புன யதஹரு. அந்த பள்ளிவாசலிலே பரிசுத்தத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன்.
பரிசுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ நாம் தொழுவதற்கு தகுதியான பள்ளி எது என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டான். இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளிவாசல் தான் தொழுவதற்கு தகுதியான பள்ளி. அந்த மதீனா பள்ளி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வந்த ஆரம்ப நாளில் கட்டப்பட்ட பள்ளி. அதனால் அந்த மதீனா பள்ளியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது ஆரம்ப நாளிலிருந்து இறையச்சத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட பள்ளி தான் தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அப்போ நபிகள் நாயகம் காலத்தில் எத்தகைய தகுதியுடைய பள்ளிவாசலை தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானோ அந்த சட்டம் மதீனா பள்ளிக்கு மட்டும் உரியது கிடையாது. அதிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய சட்டம் என்ன? உலகத்தில் உள்ள எந்த பள்ளியாக இருந்தாலும் அதில் நாம் தொழ வேண்டும் என்றால் இந்த தகுதி அந்த பள்ளிவாசலில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அந்த பள்ளிவாசல் இறையச்சத்தின் மீது, இறையச்சம் என்று சொன்னால் இறையச்சத்தின் அடிப்படையே தௌஹீத் தான். தௌஹீத் இல்லை என்று சொன்னால் ஒருவனை இறையச்சவாதி என்று நாம் கருதவே முடியாது. ஏன்னு சொன்னால் இஸ்லாத்துடைய அடிப்படையே ஏகத்துவம் தான். அப்போ யார் தௌஹீதை சரியாக விளங்கி இருக்கிறார்களோ அவர்கள் தான் இறைவனுக்கு சரியாக அஞ்சக்கூடியவர்களாக என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட பள்ளி தான் தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்று அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொன்ன பிறகு எந்த ஒரு பள்ளியாக இருந்தாலும் ஷிர்க் மட்டும் கிடையாது, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு தீமையை நிலைநாட்டுவதற்காக ஒரு பள்ளி உருவாக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலில் போய் நாம் என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. இப்போ மார்க்கத்தில் பள்ளிவாசலை நாம் வியாபார ஸ்தலமாக என்ன செய்யக்கூடாது? ஆக்கக்கூடாது. இப்போ ஒரு பள்ளி என்ன செய்கிறாங்க? தொழுகை நேரத்தில் மட்டும் கடைகளை எல்லாம் பூட்டிட்டு தொழுகை முடிஞ்சோன்னே பள்ளிவாசலை வியாபாரம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அங்கே போய் தொழலாமான்னு கேட்டால் அந்த பள்ளிவாசல் மார்க்கத்துக்கு மாற்றமான நபிகள் நாயகம் பள்ளிவாசலில் எதை செய்யக்கூடாதுன்னு தடுத்தாங்களோ அதை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளியாக இருக்குது. அப்போ அங்கே போய் நாம் என்ன செய்ய முடியாது? தொழ முடியாது. அப்போ ஒரு பள்ளிவாசல் மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை செய்வதற்கு உருவாக்கப்பட்ட பள்ளியாக இருந்தால் அந்த பள்ளிவாசலில் போய் நாம் தொழுதோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை செய்வதற்கு உருவாக்குதல் என்பது வேறு. ஒருவர் அங்கே ஒரு பாவத்தை செய்கிறதுங்கிறது வேறு. இப்போ நம்ம தௌஹீத் பள்ளி இருக்குது, ஒரு ஆள் இங்கே கூட்டுத்துவா ஓதிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அதனால் இந்த பள்ளி தொழக்கூடாத பள்ளி ஆகிறாது. நாம் அதை தடுக்கிறோம். நிர்வாகம் என்ன செய்யும்? அதை தடுக்கும், அதை கூடாது என்று சொல்லும். இங்கே ஒரு ஆள் பாவத்தை செஞ்சுட்டா அந்த பாவத்துக்கு அவர் தண்டனை இருக்குது. இந்த பள்ளி நிர்வாகமே சேர்ந்து ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு அந்த பள்ளியை உண்டாக்குறோம் வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட பள்ளியாக என்ன செஞ்சிடும்? ஆகிவிடும். நபிகள் நாயகம் காலத்தில் அல்லாஹ் அந்த முனாஃபிகன்கள் தீயவர்கள் கட்டிய பள்ளியில் 4 பாவமான அம்சங்களுக்காண்டி அவங்க உண்டாக்குனாங்க. அந்த 4 இருந்தால் மட்டும் தொழக்கூடாதுன்னு கிடையாது. அவங்கள்ட்ட இருந்தது 4, அந்த 4மே இறையச்சத்துக்கு எதிரானது. அவங்கள்ட்ட 5 இருந்தால் அல்லாஹ் 5 சொல்லியிருப்பான், அவங்கள்ட்ட 2 இருந்தால் அல்லாஹ் 2 சொல்லியிருப்பான். தொழுவதற்கு தகுதி என்ன? இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளி தான் தொழுவதற்கு தகுதியான பள்ளி. அந்த முனாஃபிகன்கள் கட்டிய பள்ளியில் எப்படிலாம் இறையச்சம் இல்லாமல் போச்சுன்னு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அவங்க இறைவனை மறுப்பதற்காகவும் மக்களுக்கு தீங்கி விளைவிப்பதற்காகவும் மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்குவதற்காகவும் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக அதற்கு முன்பாக இந்த வசனம் இறங்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் போர் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்காண்டி ஒரு பள்ளிவாசல் என்ன செஞ்சாங்க? கட்டினாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க கட்டிய பள்ளி இறையச்சத்தின் அடிப்படை இல்லை என்பதற்கு 4 பாவமான காரியங்களை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? குறிப்பிடுகின்றான். இப்போ ஒரு பள்ளிவாசலை தர்கா வழிபாட்டுக்கு அழைப்பு விடுப்பதற்காகவே ஒரு பள்ளியில் கட்டுறாங்க. பள்ளியை கட்டி மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு மறைவான ஞானம் இருக்கிறது, மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார், அவுலியாக்கள் நமக்கு உதவி செய்வாங்க, நபிகள் நாயகம் அவங்க மறைவான ஞானம் இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துவா கேட்கலாம், இப்படி ஷிர்கான விஷயங்களை போதிக்கலாம் வைத்துக்கொள்ளுங்கள். போதனை செய்வதற்கென்றே ஒரு பள்ளி உருவாக்கப்பட்டிருக்கும் வைத்துக்கொள்ளுங்கள். அங்கே போய் நாம் தொழுதால் நம்முடைய தொழுகை என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. சுன்ன ஜமாத் பள்ளி, தௌஹீத் ஜமாத் பள்ளி எதுவாக இருந்தாலும் அந்த பள்ளிவாசலுடைய அடிப்படை இறையச்சத்தின் மீது கட்டமைக்கப்பட்டதாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அந்த பள்ளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு அடையாளம் சொல்லி காட்டலாம். ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்புன யதஹரு. அந்த பள்ளிவாசல்களிலே பரிசுத்தத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள். நீங்கள் ஒரு பள்ளியில் போய் தொழ வேண்டும் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசல் தொழக்கூடிய பெரும்பான்மை மக்களை பாருங்கள், அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தை பாருங்கள். அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் தௌஹீதை போதிக்கக்கூடிய நிர்வாகமாக இருக்குது. அங்கே தொழக்கூடிய மக்களும் தௌஹீதை விரும்பக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க வைத்துக்கொள்ளுங்கள். நாம் அந்த பள்ளியில் போய் தொழலாம். ஏன்னா அல்லாஹ் சொல்லிவிட்டான்,
தொழுவதற்கு தகுதியான பள்ளியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இறையச்சத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட பள்ளி தான் தொழுவதற்கு தகுதியான பள்ளி. அதை எப்படி கண்டுபிடிப்பது? ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்புன யதஹரு, அந்த பள்ளிவாசல்களிலே பரிசுத்தத்தை விரும்பக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள். பரிசுத்தம் என்பது உடல் சுத்தத்தையும் குறிக்கும், பரிசுத்தம் என்பது கொள்கை சுத்தத்தையும் குறிக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது இன்னமல் முஷ்ரிகீன நஜஸுன், இணை வைப்பவர்கள் நஜீஸ்னு அல்லாஹ் சொல்கிறான். நஜீஸ்னா இணை வைப்பவங்க அவங்க பக்கத்தில் போனால் நாரும் என்பது கிடையாது. கொள்கை, அவங்க கொள்கை அசுத்தமான கொள்கை, அவங்க கொள்கை கலப்படமான கொள்கை. மாக்கானது முஷ்ரிக்கின யமுரு மசாஜித் அல்லாஹ், இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வாகம் செய்வது கூடாதுன்னு அல்லாஹ் தடுக்கிறான். அப்போ இணை வைக்கக்கூடிய கொள்கை என்பது அது அசுத்தமான கொள்கை. குர்ஆன் அல்லாஹ் சொல்றானா, லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தையிபத்தன் க ஷஜரத்தின் தையிபா. அல்லாஹ் பரிசுத்த கொள்கை, ஏகத்துவ கொள்கைக்கு, தௌஹீது கொள்கைக்கு உதாரணமாக ஒரு நல்ல மரத்தை, பரிசுத்தமான மரத்தை அல்லாஹ் செய்யணும் உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று தீய கொள்கைக்கு உதாரணமாக, ஷிர்கான கொள்கைக்கு, பாவமான கொள்கைக்கு உதாரணமாக வேரோடு புடுங்கப்பட்ட மரத்தை அல்லாஹ் செய்யணும் உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். அப்போ தௌஹீத் கொள்கை என்பது சுத்தமான கொள்கை, ஷிர்கான கொள்கை என்பது அசுத்தமான கொள்கை. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த பள்ளிவாசலில் தௌஹீது கொள்கையை விரும்பக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களோ, தொழுகிறாங்களோ, அந்த பள்ளிவாசலில் போய் தான் நாம் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிக தெளிவாக, தெளிவாக குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டான். இப்போ அடுத்த கேள்வி என்ன, சகோதரர் என்ன கேட்குறாங்க? இப்போ நாம் ஒரு ஆள் ஒரு பள்ளிவாசல் இமாமத் பண்ணுறாரு, ஒரு பள்ளிவாசலுடைய கொள்கை தௌஹீது கொள்கையா அல்லது இணை வைப்பு கொள்கையா, நாம் அதை துருவி ஆராய வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. துருவி ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக நமக்கு மார்க்கத்தில் இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் அனைவரும் யார் தான்? சகோதரர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்னி லம் உமர் அன் அன்குப குலூபன்னாஸ், மக்களுடைய உள்ளங்களை பிளந்து பார்ப்பதற்கு நான் ஏவப்படவில்லை. ஒருத்தன் உள்ளத்தில் ஈமான் இருக்குதா இல்லையா அப்படி பிளந்து பார்க்கறது தான் என்ன செய்யப்படவில்லை, ஏவப்படவில்லை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்முடைய வெளிப்படையான பார்வையில் அவங்க ஷிர்கான காரியத்தை செய்தால் அவர்கள் நம்முடைய பார்வையில் இணை வைக்கக்கூடியவர்கள். நம்முடைய வெளிப்படையான பார்வையில் இணை வைப்பு செய்யாமல் இருந்தால் அவர்கள் நம்முடைய பார்வையில் தௌஹீத் கொள்கையில் உள்ளவர்கள். யார் தௌஹீத் கொள்கையில் உள்ளவன் நாம் தீர்மானிக்கிறோமோ அவன் உள்ளத்தில் ஷிர்க் உடையவனாக கூட இருக்கலாம். யாரை நாம் முஷ்ரிக்குன்னு தீர்மானிக்கிறோமோ அவன் மௌத்தா போகும்போது தௌஹீத் கொள்கையில் கூட மௌத்தா போகலாம். அல்லாஹ் உள்ளத்தை பார்த்து என்ன செய்வான், தீர்மானிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்களா இல்லையா, மறுமை நாளில் முதல்ல விசாரிக்கப்படக்கூடியவங்க ஒரு ஆலிம், ஒரு கொடைவள்ளல், ஒரு ஷஹீது. அந்த 3 பேரும் மக்கள் அவங்க எப்படி பாராட்டியிருக்கிறாங்க, இவர் மிகப்பெரிய ஷஹீது. மக்கள் பார்வையில் அவங்க ஷஹீத், நல்லவர்கள். மக்கள் பார்வையில் மிகப்பெரிய ஆலிம், மக்கள் பார்வையில் மிகப்பெரிய கொடைவள்ளல். அல்லாஹ் கிட்ட போகும்போது அல்லாஹ் அவங்க உள்ளத்தை பார்த்து இவங்கள்லாம் பொய்யர்கள், இவங்க இறைவனுக்காக அமல் செஞ்சவங்க கிடையாதுன்னு சொல்லி நரகத்தில் தூக்கி வீசப்படுறாங்க. அப்போ நாம் மக்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று அவங்க சொன்னாங்களே, அது தப்பு கிடையாது. மக்கள் இதைத்தான் பார்க்க முடியும், வெளிப்படையைத்தான் பார்க்க முடியும். வெளிப்படையில் ஒருவர் இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்தால் அவர் இணை வைப்பாளர் நாம் சொல்லுவோம். அவர் மௌத்தாயிட்டாரா, அவர் இணை வைப்பு கொள்கையில் மரணித்தார், அவர் மௌத்தாக போகும்போது அவருடைய உள்ளம் எப்படின்னு நமக்கு தெரியாது. நாம் உள்ளத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஆள் நம்முடைய பார்வையில் இணை வைப்பு இல்லாமல் மௌத்தாகிறாரு, அப்போ நாம் சொல்லுவோம் இவர் தௌஹீத் கொள்கையில் மௌத்தானார். அவர் உள்ளத்தில் எப்படி இருந்துச்சு அது நமக்கு தெரியாது, நம்ம அதை ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு 2ஆக பிரித்து காட்டுகிறான். ஒருவரை நாம் எப்படி மூமின் என்று தீர்மானிப்பது, எப்படி முஷ்ரிக் என்று தீர்மானிப்பது அல்லாஹ் சொல்லும்போது, இதா ஜாக்கல் மூமினாத்து முஹாஜிராத்தின் ஃபம்தஹினுஹுன்ன, நபிகள் நாயகம் காலத்தில் மக்காவில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூமினான பெண்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், மூமினான பெண்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தால் ஃபம்தஹினுஹுன்ன, அவங்க நீங்கள் பரிசோதியுங்கள், அவங்க மூமினா முஷ்ரிக்கான்னு பரிசோதிக்க அல்லாஹ் சொல்கிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், வல்லாஹு அலமு பி ஈமானிஹின்ன, அவங்களுடைய உண்மையான ஈமான் யாருக்கு தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும். உண்மையான ஈமான் அல்லாஹ் உள்ளத்தை வச்சு கண்டுபிடிப்பான். நாம் வெளிப்படையில் அவங்க ஷிர்க்கை வெறுக்கிறாங்களா, தௌஹீதுக்குரிய காரியங்களை செய்கிறாங்களா, அப்போ வெளிப்படை தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஃபைன் அலிம் துமோ ஹுன்ன மூமினாத்தின், அவர்கள் மூமினான பெண்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் ஃபலா தர்ஜிவோஹுன இதழ் குஃபார், அந்த பெண்களை
இணை மறுப்பாளர்களிடம் இணை வைப்பாளர்களிடம் நீங்கள் அனுப்பி விடாதீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், குறிப்பிடுகின்றான். அப்போ ரெண்டு விதமாக இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தை வைத்து கண்டுபிடிப்பான். நாம் வெளிப்படையில் நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் நமக்குரிய சட்டம். நம்முடைய வெளிப்படையான பார்வையில் தௌஹீத்வாதியாக இருப்பவர் அல்லாஹ்விடத்திலும் தௌஹீத்வாதியாகத்தான் இருப்பார் என்று சொல்ல முடியாது. அவருடைய உள்ளத்தில் குஃபுர் இருக்கலாம். நம்முடைய வெளிப்படையான பார்வையில் இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்பவர் மறுமையில் அவர் இணை வைப்பாளராகத்தான் இருப்பார் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி தௌஹீத் கொள்கையை அவர் ஏற்றிருக்கலாம். அது அல்லாஹ் ஆலம். நபியால் நான் சொல்கிறாங்க, இன்ன ரஜுலு ல யஅமலு அமல் அஹ்லில் ஜன்னா ஃபீமா யபது லின்னாஸ். ஒரு மனிதன் மக்களுடைய பார்வையில் சொர்க்கவாசி செயலை செய்வான், ஆனால் வஹுவ மின் அஹ்லின்னார், ஆனால் நரகவாசி ஆயிடுவான். வாழும்போதெல்லாம் கரெக்டாக இருப்பார், மௌத்தா போகிற நேரத்தில் ஏதாவது ஷிர்கான காரியத்தை செஞ்சு எப்படி ஆயிடுவார், நரகத்துக்குரியவர் ஆயிடுவார். இன்ன ரஜுல யஅமலு அமல் அஹ்லின்னார் ஃபீமா யபது லின்னாஸ். ஒரு மனிதன் மக்களுடைய வெளிப்படையான பார்வையில் நரகவாதியின் செயலை செய்வான். வாழும்போதெல்லாம் ஷிர்க்கு வைப்பான், வட்டி வாங்குவான், எல்லா பாவத்தையும் செஞ்சுருப்பான். மௌத்தாவதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி அவனுக்கு நேர்வழி கிடைச்சி அவன் தௌஹீத் கொள்கையை விளங்கி மௌத்தாயிருப்பான். ஆனால் வஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவன் சொர்க்கவாசியான செஞ்சிருவான், ஆயிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத சிறுவன் நலம் விசாரிக்க போகிறாங்க. அவன் மரண தருவாயில் இருக்கிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுக்கு ஏகத்துவ கலிமாவை சொல்லி கொடுக்குறாங்க. ஏகத்துவ கலிமாவை சொல்கிறான். ஏகத்துவ கலிமாவை சொல்லி அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் மரணித்து விடுகிறான். அப்போ நபிகள் நாயகம் வெளியே அவன் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன்னார். என் மூலமாக அந்த சிறுவனை நரகத்தை விட்டு காப்பாற்றி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மரண தருவாய் வரைக்கும் காஃபிரா இருக்கிறான். உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஏகத்துவ கலிமாவை சொல்கிறான். அவன் முஸ்லீமான செஞ்சிடலாம், ஆகி விடுகின்றான். ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், முஸ்லீம்களோடு யுத்தத்தில் பங்கேற்கிறார். எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துகிறார். எதிரிகளால் அவர் வீழ்த்தப்பட்டு குற்றுயிரும் கொலையுருமாக கிடக்கும்போது அந்த வேதனை தாங்க முடியாமல் தன்னுடைய ஈட்டியோ வாளையோ நட்டி வைத்து தன்னுடைய உடலை அதன் மீது பாய்ச்சி தற்கொலை செய்து கொள்கிறார். இப்போ இவர் என்ன செஞ்சிடறாரு, நரகவாதியாக செஞ்சிடறார், மாறிடுறார். அப்போ பாருங்க, காலமெல்லாம் மூமினாக வாழ்ந்தவர் கடைசியில் எப்படி ஆயிடுறாரு, நரகவாதி ஆயிடுறார். காலமெல்லாம் முஷ்ரிக்காக வாழ்ந்தவன் மரண தருவாய் எப்படி ஆயிடுறான், மூமின் ஆயிடுறான். அப்போ நாம் ஒரு ஆள் மௌத்தா போன பிறகு இவர் நரகந்தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் யாரையும் பண்ணக்கூடாது. தர்காவிலேயே கிடந்து சுஜூது பண்ணியே மௌத்தா போயிட்டார். அவர் ஷிர்கில் மௌத்தா போனார், என்னுடைய பார்வையில் ஷிர்கில் மௌத்தா போனார். நான் அவரை இணை வைப்பாதாக கருதுகிறேன். அப்போ அவர் கண்டிப்பாக நரகத்துக்கு போவாரா அது தெரியாது. அவருடைய உள்ளத்தை அறிஞ்சவன் யார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதை நம்ம உள்ளத்தை ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஒரு ஆள் நம்முடைய பார்வையில் தௌஹீத்வாதியாகவே வாழ்கிறாரு, மௌத்தாயிட்டார், நாம் அவருக்கான துவா செய்வோம். அப்போ அவர் உண்மையிலே அவர் சொர்க்கமாக தெரியாது. உள்ளத்தை அறியக்கூடியவன் யார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், இணை வைக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் பெண்களை திருமணம் முடிச்சு கொடுக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இணை வைக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்து கொள்ளாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இணை வைக்கிறவங்களா இல்லையான்னு சொல்லி? அவங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கையை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பொறுமையாளர்களோடு நீங்கள் இருங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம எப்படி உண்மையாளர்கள் பொறுமையாளர்கள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். நல்லவனா நம்ம பார்வைக்கு தெரிஞ்சா நல்லவன், அவனுடைய ஃப்ராடு தரங்கள் வெளியே வரும்போது இவன் மகா அயோக்கியம் நம்ம என்ன செய்வோம், சொல்லிட்டு போவோம். அப்போ நாம் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் வெளிப்படையை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, அதாவது உங்களுக்கு சில ஆட்சியாளர்கள் பிற்காலத்தில் தோன்றுவாங்க. அந்த ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு கட்டுப்படணும். எது வரைக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும், அதாவது அவங்க தொழுகையை பிற்படி தொழ வைப்பாங்களாம். லுகர் தொழுகையை அசர் நேரத்தில் தொழுவாங்களாம், அசர் தொழுகையை மக்ரிப் நேரத்தில் தொழுவாங்களாம். தொழுகையை அந்த நேரத்தில் தொழாமல் பால்படுத்துவாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அவங்க பின்னாடி தொழுங்க. உங்களுடைய ஆட்சியாளர்கள் அவங்க தொழுகையை பிதஅத் பண்ணால் நீங்கள் சரியான நேரத்தில் நீங்கள் தொழுதுக்கிடுங்க, அவங்க பின்னாடி நீங்கள் தொழுங்க. எது வரைக்கும்? அன்தரவ் குஃப்ரம் பவாஹன் ஃபீஹி புர்ஹானும் இந்த கிதாபில்லா. அவங்கள்ட்ட வெளிப்படையான குஃப்ரை, அந்த வெளிப்படையான குஃப்ருக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தில் என்ன இருக்கணும், ஆதாரம் இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய வேதத்தில் எதுக்கு ஆதாரம் இருக்கிறதோ அந்த வெளிப்படையான குஃப்ரை நீங்கள் பார்க்கின்ற வரை என்ன செய்ய, பார்க்கிற வரைக்கும் அவங்க பின்னாடி தொழுங்க. பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது, அவங்க பின்னாடி நின்று தொழக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, தடுக்கிறாங்க. அப்போ நம்ம யாரையும் போய் தோண்டி துருவி நாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வெளிப்படையான பார்வையில் அவர்கள் எது நமக்கு தெளிவான ஷிர்க்கு குஃப்ரும் தெரியுதோ அந்த காரியங்களை அவர்கள் செய்தால் நாம் அவங்க பின்னாடி என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது.
அந்த நிர்வாகம் அதை ஆதரிக்கக்கூடிய நிர்வாகமாக இருந்தால் அந்த பள்ளியில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அடுத்து என்ன கேட்குறாங்க, ரமதான் மாதத்துக்கு நீங்கள் வெளியூர்லேருந்து தொலை வைப்பதற்கு நாம் இமாம்களை அழைச்சிட்டு வர்றோம், அந்த இமாம்கள் தௌஹீத் கொள்கையில் தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது நாம் தெளிவாக கவனித்து தான் நாம் எடுக்கிறோம். நாம் பாட்டுக்கு இந்த ஷிர்க் வைக்கிற ஆட்கள் அந்த மாதிரி ஆட்கள் நம்ம எடுக்கலை. வடநாட்டு மக்களாக இருந்தாலும் யார் தர்கா வழிபாடு ஷிர்கான காரியங்களை வெறுக்கக்கூடிய மதரசாக்களில் படித்து வர்றாங்களோ அந்த மக்களை தான் நாம் என்ன செய்யணும், தொழுகைக்கு எடுக்கிறோம். அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு இன்னும் நாம் அதிகமான மார்க்க விஷயங்களை சட்டத்திட்டங்களை கொள்கையை நாம் போதிக்கின்றோமே தவிர நாம் யாரை தொழுகைக்கு எடுப்பது கிடையாது. ஷிர்க் வைக்கிறவங்க, தர்காவில் போய் முற்றவங்க, இந்த மாதிரி ஆட்கள் நம்ம எடுக்கிறது கிடையாது. வடநாடுகள்லையும் ஒரு சில மதரசாக்கள் ஓரளவு தௌஹீதை போதிக்கக்கூடிய மதரசாக்கள், தர்கா வழிபாடு, தாயத்து, தகடு, இதுக்கு எதிரான மதரசாக்கள் இருக்கிறது. அங்கே படித்தவங்க தான் என்ன செய்கிறோம், தொழுகைக்காக எடுக்கிறோமே தவிர கபூர் வழங்கிகள், தாயத்து போடுறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் நம்ம என்ன எடுப்பது கிடையாது. அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு இன்னும் அதிகமாக நாம் என்ன செய்கின்றோம், சத்திய கொள்கையை போதிக்கிறோமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க ஒரு மாதத்துக்கு தௌஹீதை பின்பற்றக்கூடியவங்க அப்படிங்கிறது என்ன செய்யலை, அப்படி கிடையாது. அப்படி எத்தனையோ மக்கள் தௌஹீது கொள்கையை சரியாக விளங்கிய மக்களை நானே என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கிறோம். சரி, ஒரு பேச்சுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தௌஹீத்வாதியாக நடிச்சுட்டு போகிறான்னு வச்சுக்கிடுங்க, அதற்குரிய கூலி அவர் தான் சம்பாதிக்க போகிறார். நம்மீது குற்றம் ஏற்படுமானா என்ன செய்யாது, குற்றம் ஏற்படாது. நாம் எதை பார்க்க வேண்டும், வெளிப்படையை மட்டும்தான் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் காலத்தில் முனாஃபிக்கின்கள் காஃபிர் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் எந்த முனாஃபிக்கை காஃபிர்னு சொல்லிச்சோ அவங்கள தவிர ரசூலுல்லாஹ் எந்த முனாஃபிக்கையும் காஃபிர் நபிகள் நாயகம் சொன்னதே கிடையாது. எந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் அல்லாஹ் காஃபிர்னா நபிகள் நாயகம் அவனை காஃபிர்னு சொன்னாங்க. அதை தவிர எந்த ஒரு முனாஃபிக்கையும் நயவஞ்சகனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர் என்று சொல்லவில்லை. என்ன காரணம், முனாஃபிக்கின்கள் வெளிப்படையில் தௌஹீத்வாதிகளை போன்றுதான் நடிப்பார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, தொழுகைக்கு நிற்பான், சோம்பேறியான செய்வான், நிற்பான். வலா எதுக்குருனல்லாஹ் இல்லா கலீலா, அல்லாஹ்வை ரொம்ப குறைவாகத்தான் நினைவு கூறுவார்கள். நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி முனாஃபிக் சத்தியம் பண்ணுவாங்களாம், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் சத்தியம் செய்கிறோம், அப்படி செய்வாங்களாம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான் வல்லாஹு யஷ்ஹது அன்னக ல ரசூலு, நபியை நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹ் உறுதி கூறுகிறான். வலாக்கின்னல் முனாஃபிகீன காதிபுன், ஆனால் முனாஃபிக்கின்கள் பொய்யர்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்கின்கள் பொதுவாக முனாஃபிக்கின்கள் காஃபிர்கள் சொன்னாங்களே தவிர குறிப்பிட்ட ஒரு ஆளை காட்டி இவர் முனாஃபிகி இவர் காஃபிர் என்று யாரையும் சொல்லவில்லை, அப்துல்லா பின் உபை பின் சலூலை தவிர. அப்போ முனாஃபிக்கின்கள் ரசூலுல்லாஹ் ஏன் வெளிப்படையாக காஃபிர்னு சொல்லலை, அவன் காஃபிர் தானே, வெளிப்படையாக காஃபிர்னு சொல்லலை. முனாஃபிக்கின்கள் வெளிப்படையாக ஷிர்கான காரியங்கள் செய்ய மாட்டாங்க, வெளிப்படையாக தௌஹீதுக்குரிய காரியங்கள் தான் என்ன செஞ்சாங்க, செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இன்றைக்கு வெளிப்படையாகவே ஷிர்கான காரியங்கள், தௌஹீதுக்கு எதிரான காரியங்கள், பாவமான காரியங்கள் வெளிப்படையாக செய்யும்போது அவங்க பின்னாடி நாம் என்ன செய்ய முடியாது, இணை வைக்கக்கூடிய காரியங்களை வெளிப்படையாக செய்யக்கூடியவர்கள் பின்னால் நின்று நாம் தொழ முடியாது. இணை வைப்பு அல்லாத எந்த பாவத்தை செய்பவராக இருந்தாலும் அவர் தொழுகை நேரத்தில் தொழுகைக்குரிய சட்டங்களை சரியாக பேணக்கூடியவராக இருந்தால் அவர் பின்னால் நின்று தொழுவது என்ன கிடையாது, தவறு கிடையாது. இதுதான் நாம் இந்த கேள்விகளுக்குரிய பதிலாக நான் செஞ்சுக்கிறோம் சொல்லிக்கிறேன்.